3, 2, 1. உலகில் எங்கும் பரவி இருக்கும் தமிழாய் இணைந்த உறவுகளுக்கு முதற்கண் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்களில் ஒரு லபஞ்சனா. பிஏக்குள்ளே போகும் முதல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மொத்தமாக எல்லாமே பண்ணுங்கோ. ஆனால் மட்டும் என்ன கைவிட வேண்டாம். நீங்கள் எனக்கு ஆதரவு தந்தால் தான் மற்ற வீடியோவுக்கு அப்லோட் பண்ண எனக்கு ஊக்கமாக இருக்கும். ஸோ இதை மட்டும் மறக்க வேண்டாம். வெல்கம் சேனல். உங்கள்கிட்ட ஒரு லபஞ்சனா. நான் இப்போ மீடிய தமிழாச்சு. இந்த வீடியோ பார்க்க முதல் பண்ணுங்க, அப்புறம் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் லட்கமேசா பண்ண போட்டான் எனக்கு ஒரு வீடியோ போடணும் என இன்னும் பயம். ஸோ உங்கள் சப்போர்ட் தான் இந்த அடுத்த பலனும் இருக்குது. உலக இருக்கிற ஆங்கிலத்திடம் நான் ஒரு மதிப்பு ஒன்று கேட்கிறேன். நான் இப்போ ஒரு ஆங்கில பற்றி தான் கேட்க போகிறேன். நான் பொதுவாக கேட்குறேன், சில குறிப்பிட்டு நான் கேட்க போகிறேன் ஆங்கில பற்றி. நான் இந்த வேறு நான் மதிப்பு கேட்கிறேன் பேசுவாங்க. சில ஆண்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் பெண்கள், மற்றவங்க இப்படி போட்டவங்க இந்த நினைப்பு. தங்கள் பெண்கள் நல்லவ சுத்தமாக இருக்கணும், நான் அவங்கள பாதுகாக்கணும், அவங்க நல்ல வழியாக விடணும்னு எண்ணி இருக்கிறார்கள். அதே தவிர மற்ற பெண்களிடம் தங்களுடைய மன்மன குணத்தை காட்டுகிறார்கள். இதுக்கு என்ன முடிவு? மற்ற பெண்களிடம் உங்கள் மன்மன குணத்தை காட்டிய விட உங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா, தங்கச்சி, அம்மா, பாட்டி, அம்மம்மா, சித்தி, பெரியம்மா, மாமி, மச்சான் அவங்களிடம் காட்டலாமே. ஏன் மற்ற பெண்களிடம் உங்கள் காமத்தை தீர்க்க பார்க்க? முதலாவது மற்ற பெண்களை மதிக்க பழங்குங்க. நான் மற்ற பெண்களிடம் மனர்ச்சியெலாம் இருக்கும். நீங்கள் கண்டபடி தப்பான வார்த்தைகளாக ஏற்றிக்கிறீர்கள். அதுக்கு ஓகே தான். மற்றது என்ன வயா அங்கே எங்கே வேணால் கேட்கிறேன். இந்த கேள்வியை மற்ற ஆண்கள் உங்கள் வீட்டு பெண்களிடம் கேட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்களா ஓகா? அதான் மற்றவங்க வந்தால் தக்காச்சனிங்க, அவங்க வந்தால் எத்தம், அப்படிதானே? அதான் ஆண்கள் பத்து காலம் பெண்களை பாதுகாக்கணுங்க. இப்படி காமம் பேயாக இருக்க வேணாம் யாரும். நான் பொதுவாக சொல்ல இல்லை, நான் குறிப்பிட்டு சில ஆண்களை பற்றி தான் கலக்கிறேன். பெண்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை, இந்த உலகமே இல்லை. சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. அதே போல தான் பெண்கள் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இங்கே பெண்கள் நாங்கள் சும்மா இருக்கிறோம் போட்டுக்கிட்டு ஒட்டுனா பொங்கு எழுந்தால் மகனே சும்மா இருக்க மாட்டேங்க, நீங்கள் தாங்க மாட்டேங்க. அதான் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் சில ஆண்களிடம். முன்னாடி நீங்கள் ஒழுங்காக இருங்க. அதன் தமிழ பெண்களிடம் மகிழாத கதைங்க. மகி வாகி போகி சொல்லி நீங்கள் யார் மற்ற பெண்களை பார்த்து? தேவையில்லாமல் பெண்களிடமும் தவங்க எண்ணத்தோடும் பழக்க வேணாம், கலக்க வேணாம், ஒன்றுமே பண்ண வேணாம். இப்போ நான் தவறாக காட்டி என்றால் மன்னித்து கொள்ளுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். இன்னும் சப்போர்ட் தாங்க.